ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, தி ஸ்ட்ரகிளிங் ஸ்டார். ஓகேங்களா? ஸ்ட்ரகிளிங் அப்படின்னா போராட்டம், ஸ்டார் அப்படின்னா நட்சத்திரம், போராடும் நட்சத்திரம். அதுதான் இந்த டாப்பிக்கோடைய மெயின். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போகலாம். The Farhan and his father was reading the newspaper. The favorite part of his morning. He gets up, brushes his teeth, drinks his milk, and sits with his father to read the news every day. ஃபரன்னா இந்த ஸ்டோரியில் வர இந்த சின்ன பையனோட நேமு. ஃபரனும் அவங்க ஃபாதரும் ரெகுலராக வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறது அவங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரட் ஹேபிட்டாக இருந்தது. அவன் வந்து காலையில் தூங்கி எழுந்ததுக்கப்புறமேட்டு அவன் ப்ரஷஸ்லாம் நல்லா ப்ரஷ் பண்ணிவிட்டு டீத்தை மில்க் குடிச்சிட்டு அவங்க அப்பா கூட உட்காந்து டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுவானாம். இப்போ ஃபரன் அண்ட் அப்பு, வாட் இஸ் திஸ் YOUNG லீடர்ஸ் அவார்டு? அவன் அவங்க அப்பாட்ட கேட்குறான்னா, YOUNG லீடர்ஸ் அவார்டு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, ஃபாதர், இட் இஸ் யங் லீடர்ஸ் அவார்ட். இட் is given to only 17 people from around the world every year. It recognizes the effort they have taken to make the world a better place. இது வந்து யங் லீடர்ஸ் அவார்டு. இந்த இந்த அவார்டு வந்து நம்ம உலகத்திலேயே ஒவ்வொரு வருஷமும் 17 பேர்த்துக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. இதுக்காக நம்ம வந்து ரொம்பவே எஃபோர்ட் போட்டு, அதாவது இந்த உலகத்தை பெட்டர் பிளேசஸாக எடுக்கிற முயற்சிக்கான ஒரு அவார்டு அப்படின்னு சொல்கிறாங்க. யாரெல்லாம் அது மாதிரி முயற்சி எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த அவார்டு கொடுப்பாங்க அப்படின்னு ஃபரனுடைய அப்பா சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு ஃபரன், வாவ், ஒன்லி 17, ஐ எம் ஸோ ப்ரவுட் தட் அண்ட் இந்தியா ஹேஸ் காட் திஸ் அவார்டு. அப்படியா, ஒன்லி 17 பேர்த்துக்கு மட்டும்தான் தருவாங்களா? இது வந்து இந்த அவார்டு வந்து இந்தியன் ஆகிய நமக்கு வந்து கிடச்சிச்சின்னா, இந்தியன்ஸ் வந்து வாங்கினோன்னா நான் ரொம்பவே பெருமையாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு ஃபரன் சொல்கிறாங்க. ஃபாதர், டூ யூ நோ வை ஹீ காட் இட்? உனக்கு தெரியுமா ஏன் அந்த அவார்டு வாங்குறாங்கன்னு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஃபரன், நோ, கேன் யூ ப்ளீஸ் டெல் மீ? எனக்கு தெரியாதே, நீ இதை பற்றி எனக்கு சொல்கிறீங்களாப்பா அப்படின்னு கேட்குறான். ஃபாதர், ஐ எம் ஹாப்பி தட் யூ ஆஸ்க்டு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு நாட் ஒன்லி பி ப்ரவுட் வென் வி see or hear such news, we should also. எனக்கு வந்து ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது நீ இது வந்து கேட்டதில். இது வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அண்டு ப்ரௌட், அதாவது இந்த நியூஸை பற்றி நீ கேட்டது வந்து எனக்கு ரொம்பவே ப்ரௌடாக இருக்குது, வா நம்ம அதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஃபரன், லேர்ன் ஃப்ரம் இட். எஸ், அப்பு, ஐ ரிமெம்பர் திஸ். எனக்கு அது தெரியும், நான் வந்து அதை கற்றுக்கிறேன், எனக்கு ஞாபகம் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாதர் என்ன சொல்கிறாங்க, வெரி குட். கார்த்திக் இஸ் எ டெக்னாலஜிஸ்ட் who has not let his disability stop him from learning. Not only that, he has empowered other people with disabilities to be a successful IT engineers. வெரி குட் அப்படின்னு அவங்க அப்பா சொல்லிட்டு கார்த்திகை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கார்த்திக் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். டெக்னாலஜிஸ் அப்படின்னா தொழில்நுட்ப வல்லுனர்னு சொல்கிறாங்க. அவரை மாதிரி இயலாமையில் இருந்தும் அவர் வந்து அவர் கற்றுக்கிற லேர்னிங்கில் வந்து அவர் வந்து ஸ்டாப் பண்ணவே இல்லையாம். நாட் ஒன்லி தட், ஹீ ஹாஸ் எம்பவர்ட் அதர் பீப்புள்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் டு பி சக்ஸஸ்ஃபுல். அவர் மாதிரியே இருக்கிற இயலாமையில் இருக்கிறவங்களோட கனவுகளையும் வந்து இவர் வந்து சக்ஸஸ்ஃபுல்லான ஐடி இன்ஜினியர்ஸாக கொண்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, டிசபிலிட்டி அப்படின்னா இயலாமை அப்படின்னு அர்த்தம். ஃபரன் சொல்கிறாங்க, வாட் டிசபிலிட்டி, என்ன இயலாமை அப்படின்னு கேட்குறான். அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, கார்த்திக் இஸ் பிளைண்ட். கார்த்திக் வந்து ஒரு கண் பார்வையற்றவர். லெட் மீ டெல் யூ த ஸ்டோரி ஆஃப் ஹிஸ் சைல்ட்ஹுட்.
அவருடைய ஸ்டோரியை சைல்ட்ஹுட்லேருந்து சொல்கிறேன் கேளு அப்படிங்கிறாரு. கார்த்திக் ஸ்டடீட் இன் டெல்லி பப்ளிக் ஸ்கூல் இன் நியூ டெல்லி. கார்த்திக் வந்து ஸ்கூல் வந்து எங்கே படித்தார்னா டெல்லியில் இருக்கிற நியூ டெல்லியில் இருக்கிற டெல்லி பப்ளிக் ஸ்கூலில் தான் அவர் படித்தாராம். ஹி வாஸ் ஸ்மார்ட் அண்டு பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட். ரொம்பவே அவர் வந்து ஒரு திறமையான மாணவன். ஹீ டிட் வெல் இன் ஆல் சப்ஜெக்ட் பட் ஹீ லைக்டு சயின்ஸ் த மோஸ்ட். அவர் எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணார். பட் ஆனால் அவருக்கு வந்து ரொம்பவே சயின்ஸ் சப்ஜெக்ட் தான் ரொம்பவே பிடிக்குமா. எவ்ரி திங் வாஸ் குட் ஃபார் கார்த்திக் டில் ஹிஸ் 10th ஸ்டாண்டர்ட். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்குமே எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருந்துச்சாம். நல்லாவே படிச்சுட்டு இருந்தாராம். ஆஃப்டர் ஸ்கோரிங் ஃபுல் மார்க்ஸ் இன் 10th பப்ளிக் எக்ஸாம் த கார்த்திக் வாண்டட் டு ஸ்டடி சயின்ஸ் இன் 11th அண்ட் 12th ஸ்டாண்டர்ட். அவர் வந்து 10th வந்து ஃபுல் மார்க்ஸ் வந்து பப்ளிக் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணதுக்கப்புறமேட்டு அவருக்கு வந்து 11th 12th சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கணுங்கிறது ரொம்பவே ஆசையாக இருந்துச்சாம். Farhan, I'm sure he got it. He got full marks in 10th எக்ஸாம். எனக்கு நல்ல ஷியோராக தெரியும் அவர் கண்டிப்பாக 10th நல்ல மார்க் எடுத்திருக்காரு. அவருக்கு கண்டிப்பாக அந்த சயின்ஸ் குரூப் கிடச்சிருக்கும் அப்படின்னு ஃபரன் சொல்கிறான். ஃபாதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நோ, ஆக்சுவலி த கவர்மெண்ட் ரூல் இன் டெல்லி டிட் நாட் அலோவ் பிளைண்ட் சில்ட்ரன் டு ஸ்டடி சயின்ஸ் ஆஃப்டர் 10th ஸ்டாண்டர்டு. ஆனால் அப்படி கிடைக்கல. ஏன்னா டெல்லியில் ஒரு கவர்மெண்ட் ரூல் இருக்கான். ஏன்னா கண் பார்வையற்ற மாணவர்கள் வந்து 10th ஸ்டாண்டர்டுக்கு அப்புறம் சயின்ஸ் படிக்க அனுமதி கிடையாதான். அதுக்கு ஃபரன் சொல்கிறாங்க, ஃபரன், ஐ டூ நாட் திங்க் தட் இஸ் ஃபேர். எவ்ரி ஒன் ஷுட் பி ஏபிள் டு ஸ்டடி வாட் தே லைக். இது வந்து நியாயமே இல்லை, இட்ஸ் நாட் ஃபேர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எவ்ரி ஒன் ஹாவ் ரைட்ஸ். ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுக்கு பிடிச்சதை படிக்கிறதுக்கு உரிமை இருக்குது அப்படின்னு ஃபரன் சொல்கிறானாம். ஃபாதர், திஸ் இஸ் வாட் கார்த்திக் ஆல்சோ ஃபீல். இதே தான் கார்த்திக்கும் ஃபீல் பண்ணார். ஹீ லவ்ட் சயின்ஸ் அண்ட் ஹீ வாண்டட் டு ஸ்டடி தட். அவருக்கு வந்து சயின்ஸ் வந்து ரொம்பவே பிடிக்கும். அதனால் அவர் வந்து படிக்க ஆரம்பித்தார். ஹீ ரெஃப்யூஸ் டு லெட் ஹிஸ் டிசபிலிட்டி கம் இன் த வே. ஆனால் அவரோட இயலாமை தான் அவரை வந்து சயின்ஸ் படிக்கிறதுலேருந்து தடுத்துச்சு. ஹீ சேலஞ்ச் த கவர்மெண்ட் அண்ட் ஹெல்ட் கேம்பெயின்ஸ் டு கெட் பர்மிஷன். அவர் வந்து கவர்மெண்ட்டுக்கே சேலஞ்ச் வச்சு சவால் விட்டு அந்த பர்மிஷனை வாங்குறாரு. பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் சயின்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷன் வாங்குறாரு. ஃபைனலி ஆஃப்டர் 9 months ஹீ காட் பர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ். அடுத்து 9 மாதம் கழித்து தான் அவருக்கு அந்த பர்மிஷன் கிடச்சிது, சயின்ஸ் படிக்கலாங்கிற பர்மிஷன் கிடச்சிது. நாட் ஒன்லி தட், ஹீ மேட் ஷுர் தட் ஆல் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் ஹேவ் பர்மிஷன் டு ஸ்டடி சயின்ஸ் இஃப் தே வாண்ட். அடுத்து அவர் வந்து அவருக்காக மட்டும் அந்த பர்மிஷன் வாங்கலையா, எல்லா பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸும் அவங்க விருப்பப்பட்டால் சயின்ஸ் படிக்கலாங்கிற சயின்ஸ் படிக்கிறதுக்கான பர்மிஷனும் வாங்கியிருக்காரு. Farhan, wow, 9 months is so long. I'm sure I would have given up. ஆச்சரியப்பட்டு, வாவ், 9 months ஆச்சா, இது வந்து ரொம்பவே நீண்ட காலம், ரொம்ப நாள் ஆயிருக்கு, நானாக இருந்தேன்னா இது மாதிரி முயற்சியை நான் கண்டிப்பாக எடுத்திருக்கவே மாட்டேன் அப்படின்னு ஃபரன் சொல்கிறாங்களாம். ஃபாதர், சேஞ்சஸ் டேக்ஸ் டைம் ஃபரன். அதாவது மாற்றம் வரத்துக்கு நேரம் ஆகும் ஃபரன் அப்படின்னு அப்பா சொல்கிறாராம். வி ஷுட் ஒர்க் ஹார்ட் அண்ட் பி பேஷண்ட் இஃப் வி வாண்ட் டு see சேஞ்ச் ஹேப்பன் அரவுண்ட் அஸ். நம்ம வந்து அந்த மாற்றம் வரத்துக்காக கடினமாக உழைச்சி பொறுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த மாற்றம் வந்து நம்மளை சுற்றி உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு. லைக் கார்த்திக் வாஸ் த ஃபர்ஸ்ட் பிளைண்ட் ஸ்டூடெண்ட் இன் இந்தியா டு ஸ்டடி சயின்ஸ். இந்த இந்தியாவிலேயே முதல்ல பிளைண்ட், அதாவது கண் பார்வையற்ற மாணவர் வந்து சயின்ஸ் படித்தானா அது ஃபஸ்ட்டு கார்த்திக் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஃபாதர். நெக்ஸ்ட்டு ஃபரன் சொல்கிறான், வாட் டிட் கார்த்திக் டூ ஆஃப்டர் தட். அதுக்கப்புறம் கார்த்திக் என்ன பண்ணார் அப்படின்னு ஃபரன் கேட்குறான். ஃபாதர், கார்த்திக் ட்ரீம் அண்ட் பேஷன்ஸ் வேர் நெவர் லிமிட்டட். அவருடைய கனவும்
லட்சியமும் அதோட நிற்கல. அது அவருக்கு வந்து நிறைய ட்ரீம் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஹிஸ் லவ் ஃபார் சயின்ஸ் ஹெல்ப்டு ஹிம் get more than 95% in his 12th board exam. அவருடைய சயின்ஸ் மேலே இருந்த அதிக லவ் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி 12th போர்டு எக்ஸாமில் 95%க்கு மேலேயே மார்க் எடுத்திருந்தார் கார்த்திக். ஹிஸ் ட்ரீம் வாஸ் டு ஸ்டடி இன் அன் ஐஐடி. அவருக்கு 12th முடித்ததுக்கப்புறம் 95% மார்க் எடுத்துட்டார்ல, அவருக்கு வந்து ஐஐடி படிக்கணுங்கிறது பெரிய கனவாக இருந்துச்சு. ஐஐடி இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் அவர் கண்ட்ரி. ஐஐடி அப்படிங்கிறது வந்து நம்ம இந்தியாவிலேயே ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபரன் சொல்கிறாங்க, ஐ வாண்ட் டு ஸ்டடி இன் ஐஐடி டூ. நானும் ஐஐடி படிக்கணுன்னு தான்ப்பா விருப்பப்படுறேன் அப்படின்னு ஃபரன் சொல்கிறாங்க. ஃபாதர், குட், சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு வெரி குட் அப்படின்னு ஃபரனை பாராட்டிட்டு, பட் ஒன்லி இஃப் யூ வாண்ட் டு ஸ்டடி சயின்ஸ். அது படிக்கணுன்னா நீ கண்டிப்பாக சயின்ஸ் படித்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. எவ்ரி சப்ஜெக்ட் ஹேஸ் டிஃப்ரெண்ட் பெஸ்ட் காலேஜஸ். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே நிறைய சிறந்த கல்லூரிகள் இருக்குது ஃபரன் அப்படின்னு சொல்கிறாரு. வி வில் டாக் அபவுட் தட் சம் அதர் டே. நம்ம இதை பற்றி இன்னொரு நாள் பேசலாம் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. ஸோ as I'm saying, he wanted to study in the IIT, but none of the 16 IIT in India enrolled him. சரி, அதை பற்றி நான் அப்புறம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இப்போ சொல்கிறேன். ஐஐடி வந்து அவர் படிக்கணும்னு ஆசைப்பட்டார். பட் ஆனால் இந்தியாவில் இருக்கிற 16 ஐஐடி காலேஜஸ்மே அவரை சேர்த்துக்கிறதுக்கு விரும்பலையாம், ரிஜெக்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்களாம். நெக்ஸ்ட்டு ஃபரன் சொல்கிறாங்க, வாட் அகெயின், என்னது மறுபடியுமா அப்படின்னு ஃபரன் கேட்குறான். ஃபாதர், எஸ் கார்த்திக், எஸ் கார்த்திக் வாஸ் சின்சியர் அண்டு லேர்ன்ட் வெல். ஆமாம் அப்படிதான் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. பட் ஆனால் கார்த்திக் வந்து ரொம்பவே அதில் வந்து தீவிரமாக இருந்து படிக்கிறாராம். ஹி வாஸ் ஆல்சோ வெரி குட் அட் சயின்ஸ். அவர் வந்து ரொம்பவே சயின்ஸில் வந்து ரொம்பவே வெரி குட் பர்சனாக இருக்கார். பட் அவர் காலேஜஸ் டிட் நாட் ரெகக்னைஸ் ஹிஸ் டேலண்ட் அண்ட் ட்ரீட்டட் ஹிம் அன்ஃபேரிங்லி. பட் ஆனால் நம்ம நாட்டில் இருக்கிற, நம்ம கண்ட்ரியில் இருக்க காலேஜஸ்லாம் வந்து அவரோட டேலண்ட்டை மதிக்காத அவரை உதாசீனப்படுத்திட்டு தான் இருந்தாங்களாம். அவருக்கு வந்து சீட் கொடுக்கவே இல்லை காலேஜஸில். ஃபரன், தென் டிட் ஹீ சேஞ்ச் தயர் மைண்ட் டு. அதுக்கப்புறம் அவர் வந்து அவருடைய மைண்டை மாற்றிக்கிட்டாரா அப்படின்னு கேட்குறாங்களாம். ஃபாதர், எஸ் ஹீ டிட். ஆமாம் அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃப்டர் மெனி மந்த்ஸ் ஹீ மேட் த காலேஜஸ் ஓப்பன் தேயர் டோர்ஸ் டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட். அதுக்கப்புறம் நிறைய மாதங்கள் கழித்து பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அந்த காலேஜோட கதவுகள்லாம் திறக்க ஆரம்பிச்சிச்சான். திஸ் ஹெல்ப் நியர்லி 15 பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு ஸ்டடி இன்ஜினியரிங் இன் திஸ் காலேஜ். அதுக்கப்புறமேட்டு 15 கண் பார்வையற்ற மாணவர்கள் வந்து இன்ஜினியரிங் படிக்கிறதுக்காக அந்த காலேஜ் வந்து ஹெல்ப் பண்ணிச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபரன், ஹீ மஸ்ட் பி அ ஸ்ட்ராங் பர்சன். அவர் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் பர்சன், அதாவது வலிமையான மனிதர் அப்படின்னு சொல்கிறான் ஃபரன். எஸ், ஹீ இஸ் ஸ்ட்ராங். He is strong in his beliefs and learning. He is strong in the effort he puts. What do you think he did after that? ஆமாம், அவர் வந்து ரொம்பவே வலிமையானவர் தான். அவர் வந்து அவருடைய நம்பிக்கையிலையும் அவருடைய லேர்னிங்ஸ், அதாவது கற்றுக்கிறதுலையும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருந்தார். அவர் வந்து அதுக்காக நிறைய எஃபோர்ட் போட்டு படித்தார். அப்புறம் என்ன நினைக்கிற, இதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிற அப்படின்னு ஃபாதர் அவர்கிட்ட கேட்குறாரு. ஃபரன் சொல்கிறாங்க, ஹீ மஸ்ட் ஹாவ் ஸ்டடிட் இன் த ஐஐடி. அதுக்கப்புறம் அவர் ஆசைப்பட்ட மாதிரி ஐஐடி படிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஃபாதர் சொல்கிறாங்க, நோ ஹீ டிட் நாட். இல்லை, அவர் அது படிக்கலை. ஹீ காட் அன் அட்மிஷன் டு ஸ்டடி அட் ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி இன் த யூஎஸ்ஏ. அதுக்கப்புறம் அவர் அது ஐஐடியில் படிக்காமல் யூஎஸ்ஏயில் இருக்கிற ஸ்டாட்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் தான் அவருக்கு வந்து அட்மிஷன் கிடச்சிது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜஸ் இன் த வேர்ல்டு. அது வந்து இந்த வேர்ல்டுலேயே பெஸ்ட்டு காலேஜு அப்படின்னு சொல்கிறாங்க.
அங்கே வந்து அவர் வந்து கம்ப்யூட்டர்ஸ் தான் படித்தார். ஹீ வெண்ட் தேர் அண்ட் ஸ்டடிடு கம்ப்யூட்டர்ஸ். அங்கே போய் அவர் கம்ப்யூட்டர் பற்றி படித்தாராம். ஃபரன் சொல்கிறாங்க, அமேசிங், அற்புதம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாதர் என்ன சொல்கிறாங்க பாருங்கள். ஹீ ஆல்சோ ஸ்டார்டட் 2 more companies that aim at helping children with disabilities to reach their potential. அவர் வந்து அதுக்கப்புறமேட்டு பிளைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது இயலாமையில் இருக்கிற குழந்தைங்களுக்காக 2 கம்பெனிஸை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அவங்களுடைய திறமையை வந்து அவங்க வளர்த்துக்கிறதுக்காக அந்த 2 கம்பெனிஸும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஹீ பிலீவ்ஸ் தட் எஜுகேஷன் அண்ட் டெக்னாலஜிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் டு என்ஷூர் சில்ட்ரன் லேர்ன் அண்ட் சஸ்டைன் தம்செல்ஸ். அவர் வந்து கல்வியும் தொழில்நுட்பமும் தான் குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு முக்கியம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஹீ சேஸ் தட் ஹீ வில் ட்ரை ஃபார் மெனி மோர் மந்த்ஸ் அண்ட் இயர்ஸ் டு கம் டு மேக் ஷுர் that all the 130 crore people reach their potential. அவர் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற 130 கோடி மக்களுமே நிறையா வருஷங்கள் வந்து எடுக்கும், அதாவது அவங்களுடைய திறமையை நிரூபிக்கிறதுக்கு நிறைய மாதங்கள் ஆகும், வருஷங்கள் ஆகும். பட் ஆனால் அதை வந்து நம்ம எப்பயுமே கண்டிப்பாக அது வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம திறமையை நிரூபிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்கிறாராம். ஃபரன் சொல்கிறாங்க, ஹீ இஸ் இன்ஸ்பைரிங். இவர் வந்து என்னைய வந்து ரொம்பவே இன்ஸ்பயர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஐ வில் ஆல்சோ ஒர்க் ஹார்ட் அண்ட் அச்சீவ் மை ட்ரீம்ஸ் ஈவன் இஃப் ஐ டோன்ட் ஆல்வேஸ் ஹாவ் த சப்போர்ட் ஐ நீட். யாருமே எனக்கு சப்போர்ட்டில் இல்லைனாலும் நான் வந்து என்னுடைய கனவுகளை என்னுடைய லட்சியத்தை அடையிறதுக்காக நான் ரொம்ப கடினமாக உழைப்பேன் அப்படின்னு வந்து ஃபரன் சொல்கிறாங்க. ஃபாதர், வெரி குட், இஃப் வி ஒர்க் ஹார்ட் தேர் வில் ஆல்வேஸ் பி சப்போர்ட் ஃபார் அஸ். வெரி குட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபரன் சொன்னதுக்கு அப்பா, நம்மளுக்கு வந்து சப்போர்ட் கிடைக்கலைனாலும் நம்ம வந்து நம்ம உழைக்கணும், அதாவது நான் அதுக்காக ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சம்டைம்ஸ் த சப்போர்ட் கம்ஸ் ஃப்ரம் அவுட் சைட் பட் மெனி டைம்ஸ் இட் வில் கம்ஸ் ஃப்ரம் within us. Now go get ready. It is time to go to school. ஓகே, இந்த சப்போர்ட் வந்து நம்ம அடையிறதுக்கு சம்டைம்ஸ் வந்து வெளியே, அதாவது அவுட் சைடு வெளியே இருந்தும் நமக்கு அந்த சப்போர்ட் கிடைக்கும். ஆனால் நிறைய நேரத்தில் அந்த சப்போர்ட் வந்து நமக்குள்ளார தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஃபரனுடைய ஃபாதர். ஓகே, இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு, இப்போ வந்து நீ போய் ரெடியாக நம்ம ஸ்கூல் போகலாம் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. ஃபரன் என்ன சொல்கிறான், எஸ் அப்பு, ஓகே அப்பா, சரி அப்பா அப்படின்னு சொல்லிட்டு போய் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிறாங்களாம். ஓகேவா, இந்த ஸ்டோரியில் நம்ம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய கனவுகளை அடையிறதுக்கு நம்ம தான் ரொம்ப கடினமாக உழைச்சாகணும், நமக்காக யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த ஸ்டோரியில் வர கார்த்திக் மாதிரி நம்மளும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி நமக்கான அங்கீகாரத்தை நம்ம தான் தேடிக்கணும். ஓகேங்களா, இந்த ஸ்டோரியிலேருந்து நீங்கள் ஒரு நல்ல மாரல் வந்து தெரிஞ்சிருந்திருப்பீங்க. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.